கிபி 1833ஆம் ஆண்டுல இருந்தப்ப இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இருந்திருந்தா வீடியோ ஒருத்தர் இப்படி உட்காந்து பேசியிருந்தா லைக் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் யாருமே லைக் போடுறதில்ல. இந்த யூடியூப்காரன் யாராச்சும் லைக் போட்டு ஷேர் பண்ணாதான் இந்த வீடியோ வைரல் ஆக்குவேன்ட்டு சொல்லிக்கிட்டு தெரியும். அந்த மெட்டா எது இன்ஸ்டாகிராமும் அப்படிதான். எல்லா இதுவும் இப்படி இருக்கும்போது நாங்கள் இப்போ எங்கே போகிறது? எவன் பார்ப்பான்? எவன்கிட்டயாச்சும் போயிட்டு சஜஷன் கொடுத்தா தானே இந்த மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் மேலே வர முடியும். டான்ஸ் ஆடி வீடியோ போட்டிருந்தா லைக் போடுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. வெள்ளையாக இருந்தால் ஷேர் பண்ணுறீங்க. கண்டென்ட்டே இல்லாத வீடியோக்கெல்லாம் வைரல் ஆகுது. கண்டென்ட் எடுத்து வீடியோ உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணி இது வீடியோ உட்காந்து பேசி இது பண்ணி போட்டா நாங்கள் உட்காந்து நின்று பேசி இது பண்ணி டைலாக்லாம் எழுதி டைலாக்லாம் நான் வீடியோ போடல, சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணி போட்டு இது பண்ணால் லைக்கு எதுவுமே வர மாட்டேங்குது, ஷேரும் வரல, ஒன்றும் வரல, ரீச்சே ஆகல அக்கௌண்ட்டு. முடி வெட்டுற கடையில் கூட இந்த இருங்க இதுக்கு 70 ரூபா கேட்குறாங்க. தாடியே சுத்தமாக வளரல, வயசு 23 ஆயிடுச்சு. இதுக்காக நான் உட்காந்து இது என்னென்ன ட்ரிம்மர் ஆர்டர் போட்டு சேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் போகலாடே. சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார். இல்ல என்னன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல, சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சிட்டான். எபிசோட் 8. வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னா, திரும்பியும் நம்ம ஸ்கேம் ஆகிட்டோம். போன மாதம் தான் ஒரு ஸ்கேம் வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாதம் ஒரு ஸ்கேம் ஆகிட்டோம். அது என்னென்னா, போன மாதம் வந்து நம்ம இது லைவ் ஸ்ட்ரீமிங்காக நம்ம இப்போ ஸ்கேம் ஆகிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒயர்லெஸ் மைக்கும் நானும் வச்சுருக்கேன், ஒயர் மைக்கும் வச்சுருக்கேன். போயோ வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அன்பாக்சிங் வீடியோவும் கீழே இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மைக்குக்கு வேறு மொபைல் ஜாக் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. மைக் டு மொபைலுக்கு போடுறது. அது ஒயர் வந்து லென்த் இவ்வளோ தான் இருக்கும். இது ட்ரைப்பரில் மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ தான் வரும். மைக் நல்லா இருக்குது, ஒயரும் நல்லா இருக்குது, ஆனால் லென்த்து தான் பத்தலை. இந்த லென்த்து வாங்குறதுக்கு தான் நம்ம போயிருந்தோம். டிஸ்ட்ரிக்டில் எங்கேயுமே கிடைக்கல. என்ன பண்ணுறது? சரி, ஒரு 4-5 கடை ஏறி பார்த்தோம். மொபைல் கடை எல்லா கடையிலையும் ஏறி பார்த்தாச்சு. இந்த ஒயரையும் கொண்டு போயிட்டு பார்த்தாச்சு. இது இல்லை. வடக்கு அவர் கடைக்கு போய் பார்த்தேன். வடக்கு அவர் என்னென்னா, நான் என்ன கேட்டேன்னா, மொபைல் டு இது பக்கத்தில் ரேடியோ இருந்துச்சு. சரி, ரேடியோவுக்கும் மொபைலுக்கும் வந்து மைக் செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அவன் என்னென்னா, ஆடியோ ஜாக்கா அப்படின்னு கேட்டான். சரி ஆமாம் அப்படின்ட்டு நானும் தலையாட்டிட்டு வந்து எவ்வளோன்னு கேட்டால் 70 ரூபான்னு. யார் இதுலேயும் 2 பின்னு இது தான் இருக்கும், இதுலேயும் 2 இது தான் இருக்கும் ரவுண்டு, மற்ற தெரியும். அது இதில் என்னென்னா, மைக்கில் மாட்டுறது 2 பின்னு, இது மொபைலில் கனெக்ட் பண்ணுறது 3 பின்னு. அப்புறம் வந்து செக் பண்ணி பார்த்தா ஆடியோவும் கேட்கல, எதுவுமே வரல, சிம்பிளும் காட்டல. ஆடியோ ஜாக்கு மாட்டினா மேலே சிம்பிள் காட்டுறோம், ஹெட்செட்டு இது மாட்டியிருக்கோன்ட்டு. ஆனால் அது எதுவுமே காட்டல. இப்போ ரிட்டர்ன் போய் கேட்டால் அதெல்லாம் கடுப்பேற்றி விட்டாப்புல. அவர்கிட்ட போயிட்டு நான் ரிட்டர்ன் கொடுக்க வரலான்லாம் கேட்கல. நான் என்ன கேட்டேன்னா, இந்த இது செட் ஆகலை, வேறு ஜாக் ஏதாச்சும் இருக்கா கொடுங்க, நான் மாட்டிக்கிறேன் அப்படின்ட்டு தான் போய் கொடுத்து போனேனே. இதை போயிட்டு கொடுக்க போனதுக்கப்புறம் இங்கே கூட நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படி இப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்குறேன். அதான் நல்லா கேட்குதே, பாட்டெல்லாம் கேட்குதே, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறேன். நான் கேட்டது, நான் மைக்கையும் எடுத்துகிட்டு போனேன், மைக்குக்கு போட்டேன், மைக்கு கேட்கல. நான் இதை உனக்கு மைக்குக்கு நான் கொடுக்கல, நீ என்கிட்ட தெளிவாக கேட்டிங்களா இல்லையா அப்படின்ட்டு சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டாப்புல. ஏன்னா வடக்குக்காரனே சண்டைக்கு வரானே அப்படின்ட்டு நானும் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு, சரியா இதுக்கு என்னையா ஜாக் இருக்கா இல்லையான்னு கேட்டேன். இல்லை, இப்போ இங்கே இல்லை, நீங்கள் ஆர்டர் போட்டால் தான் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் வரும் அப்படின்ட்டான். சரி ரிட்டர்ன் எடுத்துக்கியான்னு கேட்டால், இல்லை நீ தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டான். பரவாயில்ல, ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, ஏதோ என்னென்னமோ சொன்னால் ஒன்றும் புரியல. சரி நானும் தலையாட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் இதுக்கு உள்ள ஜாக்கு இருக்கான்னு கேட்டேன், அந்த 3 பின் ஜாக் மாதிரி. அப்படி கேட்கும்போது, இல்லை அது நீங்கள் ஆர்டர் பண்ண தான் வரும் அப்படின்ட்டாங்க.
சரின்ட்டு அப்படியே நான் அடகுக்காரங்களாம் திட்டுறாங்க, என்ன இப்படியெல்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. இந்த எலக்ட்ரிக் கடைக்கு போயிட்டு கேட்டு பார்த்தேன், இந்த மாதிரி இந்த ஜாக் இருக்கா, கையிலே கொண்டுட்டு போயிட்டு காட்டணும். இல்லை இது மாதிரி இல்லை, நம்மளாக தான் செய்கிறோம், இதை பிரித்து ஓப்பன் பண்ணி நம்மளை தான் பற்ற வச்சுக்கணும் அப்படின்னாங்க. அது அது பண்ணுறதுக்கு அது வேஸ்ட்டு அப்படின்ட்டாரு. அப்புறம் நானும் சரி வந்துட்டேன் திருப்பி. கம்மிங் ஃபார் அவே கம்மிங் டு த பிஎஸ்என்எல் வே. ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன், நானும் நிறையா தேடி பார்த்தேன். அப்புறம் கிடச்சிச்சு, ஒரு வடக்கு நம்பர் ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல யூடியூப்பில். அதை பார்த்து நானும் சரி இதே பிராண்டு லிங்க்கு பார்த்தா லிங்க்கு கிடைக்கல. சரி கூகுளில் அதில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்து அப்புறம் வாங்கினது தான் அந்த இது. சரி டெக் கியர்ன்ட்டு ஒன்று இது வந்திருக்கு, அதில் வந்து தான் வந்துச்சு. சரி பார்க்க அதே மாதிரி தானே இருக்குது, நம்ம இதில் லென்த்தும் கரெக்டாக 1 மீட்ரு லென்த்து கரெக்டாக தான் இருக்குது, சரி வாங்குவோன்ட்டு ப்ரைஸை பார்த்தா 330 ரூபா 329 ரூபா போட்டிருந்தாங்க. ஃப்ளிப்கார்ட்டு டெலிவரி மேனு அன்னைக்குன்னு பார்த்து வரல. சரி இதை கேன்சல் பண்ணுவோமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இவர் வந்துட்டு நாளைக்கு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு. சரின்ட்டு வந்து வாங்கினா அதுக்கப்புறம் தான் நான் அன்றைக்கி செக் பண்ணி பார்த்தேன். போடும்போது வெளில நின்று மைக்கை வச்சு செக் பண்ணி பார்த்தேன், அது ஒன்றும் அவ்வளோவா கிளியராக கேட்கல. அப்புறம்தான் இப்போ வந்து செக் பண்ணி ஒரு 3 நாள் ஆச்சு, ரிட்டர்ன் போட முடியுமான்னு தெரில. அப்புறம் இப்போ வந்து செக் பண்ணி பார்த்தா ஃபோனோட ஆடியோ தான் கேட்குது. ஒரே சங்கட்டமாயிருச்சு, மைக்கில் உள்ளது கேட்கவே இல்லை. அப்புறம் எல்லாம் 330 ரூபா போச்சா அப்படின்றது. ஏடா எங்கே போட்டாலும் அடிக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா போன மாதம் தான் நம்ம அந்த கேபிளில் வாங்கி இப்போ அந்த கேபிள் HDMI எல்லாமே சும்மா தான் கிடக்கு, இதுவும் வாங்கி சும்மா கிடக்கு. இப்போ நான் என்னத்த சொல்ல, ஸ்கேம் ஆகிட்டே இருக்கேன், மாதம் ஸ்கேம் ஆகிட்டு இருக்கு. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இந்த 80 ரூபா ப்ராடக்ட்டையும் ரிட்டர்ன் கொடுக்க முடியல. இதை ரிட்டர்ன் கொடுக்க முடியுமா என்னன்னு தெரில. அமேசான்லையாச்சும் ரிட்டர்ன் ஆப்ஷன் உண்டு, ஃப்ளிப்கார்ட்டில் அப்படி இல்லை. நான் கடைசி வரைக்கும் இதுக்கு லென்த்தான 1 மீட்ரு ஜாக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் நல்ல மைக்கு, நல்ல சவுண்டு, போயா மைக்கு, சூப்பரான சவுண்டு கேட்கும் நல்லா. எங்கே இதெல்லாம் கேமராவுக்கு செட் பண்ணலாம், வெளியில் ட்ரை பண்ணி பார்ப்போம் கிடைக்குதான்ட்டு. லென்த்தான ஒயரு கிடச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது வரைக்கும் நம்ம குழுவில் இணைத்திருங்கள். வணக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க யார்லேயும் நீங்கள் யூடியூப் சேனலுக்கு. இது வந்து நார்மல் கேமராவில் உள்ள ஆடியோ, சரியா இப்படி கேட்குது. இப்போ நான் மைக்கை மாட்டிட்டு இந்த போயா மைக் இருக்குல்ல அதை மாற்றிட்டு இப்போ இந்த மைக்கு போயா மைக்கில் தான் இப்போ ஆடியோ கேட்குது. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த மைக்கு எப்படி நல்லா தானே இருக்குது. சரி இந்த வீடியோ வச்சும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்ருங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். மெமரி ஃபுல்லாகிருச்சுங்க, வீடியோ எடுக்க முடியல, வரேன்.